जो संख्या है, जो दुख में है, जो परेशान है, जो तकलीफ उठाते हैं. கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்திலே துன்பத்திலும் பிரச்சனையிலும் கண்ணீரின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் जो लोग मसीह में दुख उठाते हैं, யார் கிறிஸ்துவுக்குள்ளாக துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ वे धन्य है करके बाइबल बताती है. அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. मेरी बात पर थोड़ा सा ध्यान दे दीजिएगा. என்னுடைய வார்த்தையில் கொஞ்சம் கவனியுங்கள். मैं क्यों धन्य है करके मैं परमेश्वर उनके लिए क्या रखा है उन बातों को आपके बीच में पेश करने के लिए चाहता हूं. நான் ஏன் அவர்கள் பாக்கியவான்கள், ஆண்டவர் அவர்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். परमेश्वर ने उन लोगों के लिए क्या रखा है उन बातों को आपके बीच में मैं रखने के लिए चाहता हूं. ஆண்டவர் அவர்களுக்காக என்ன காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். मेरी बात पर बड़ी ध्यान दे दीजिएगा. என்னுடைய வார்த்தையின் மேலே கவனம் வையுங்கள். मैं आपसे कहने के लिए चाहता हूं. நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். आप बच्चों से, बड़ों से, जवानों से कहने के लिए चाहता हूं. சிறியோர்கள், வாலிபர்கள், பெரியவர்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். मेरे बाइबल के वचन के अनुसार, என்னுடைய வேதாகமத்தின் அடிப்படையிலே आप कहीं भी खोज के देखिएगा, நீங்க எங்க வேணாலும் தேடி பாருங்கள், ये बिल्कुल प्रचलित है, साफ लिखा गया है. இது நிச்சயமாகவே தெளிவாக தெள்ளத்தெளிவாக எழுதப்பட்ட உண்மை. वो ये है, அது இதுதான், जो मसीह के लिए दुख उठाते हैं, யார் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ, जो मसीह के कारण सताए जाते हैं, யார் கிறிஸ்துவின் காரணமாக நெருக்கப்படுகிறார்களோ, जो मसीह के चलते सतावट में है, யார் கிறிஸ்தவத்தின் நிமித்தம் உபத்திரவத்தில் இருக்கிறார்களோ, जो मसीह के चलते रोते हैं, पीटा जाते हैं, யார் கிறிஸ்துவின் நிமித்தம் அடிக்கப்படுகிறார்களோ, அழுகிறார்களோ, वे धन्य है. அவர்கள் பாக்கியவான்கள். वे धन्य है. அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள். वे धन्य है. அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். मैं एक वचन को पहले बता करके फिर मेरा उस अध्ययन में जाने के लिए चाहता हूं. நான் ஒரு वचனத்தை உங்களுக்கு சொல்லி அதற்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். उसके बाद मैं मेरा अध्ययन में जाने के लिए चाहता हूं. அதற்கு பின்பாக நான் என்னுடைய தியானத்திற்கு நேராக எடுத்து செல்வேன். मेरे साथ खोलिएगा. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். मत्ती रचित सुसमाचार, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5वां अध्याय, அதனுடைய 5வது அதிகாரம், उसका 10वां वचन. 10வது வசனம். मत्ती रचित सुसमाचार, மத்தேயு எழுதின சுவிசேஷம் उसका 5वां अध्याय, அதனுடைய 5வது அதிகாரம், उसका 10वां वचन को पढ़ेंगे. धन्य है वे जो धार्मिकता के कारण सताए जाते हैं, क्योंकि स्वर्ग का राज उन्हीं का है. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. धर्म के कारण जो सताए जाते हैं, நீதியின் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள். मेरी बात पर ध्यान दे दीजिएगा. என்னுடைய வார்த்தை மேலே கவனம் வையுங்கள். यहाँ ये नहीं लिखा है कि जो सताए जाते हैं वे धन्य है. இங்கே இப்படியாக எழுதப்படவில்லை, யார் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. ये वचन अधूरा है अगर मैं ऐसे प्रचार करूंगा तो. நான் அப்படி பிரசங்கம் பண்ணுவேன் சொன்னால் இது அதற்கு முரண்பாடானதாக இருக்கும். जो सताए जाते हैं वे धन्य है करके वचन यहाँ नहीं लिखा है. இங்கே துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்படவில்லை. ये वचन किसके लिए है? இந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டது? मसीह लोगों के लिए है. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக. जो मसीह के पीछे जाता है उसके लिए है. யார் இயேசுவை பின்பற்றி போகிறார்களோ அவர்களுக்காக. जो मसीह के कारण यानी जो धर्म के कारण सताए जाते हैं, स्वर्ग राज्य उन्हीं का है और वे धन्य भी है. யார் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. आप में से कितने लोग ऐसे, உங்களில் எத்தனை பேர் அப்படியாக இருக்கிறீர்கள்? जो धर्म के कारण दुख उठाना पड़ता है, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாக துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. मसीह के कारण जो सताए जाते हैं, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமான அவருடைய நிமித்தம் உபத்திரவப்படுத்தப்படுகிறீர்களா? मसीह के कारण तकलीफ में है, அவர் நிமித்தம் உங்களுக்கு பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறீர்களா? ये बाइबल पढ़ने के कारण, प्रार्थना करने के कारण, चर्च जाने के कारण मैं इस प्रकार दुख उठाता हूं कहने वाला कितने लोग हैं? இந்த வேதத்தை வாசிக்கிறதுனாலே, நான் ஜெபம் செய்கிறதுனாலே, ஆராதனைக்கு போகிறதுனாலே நான் இந்த பிரச்சனை, இந்த நெருக்கத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? मैं आपसे कहने के लिए चाहता हूं, अगर आप ऐसे कहेंगे, ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நான் இதை சொல்லுகிறேன். मैं वचन से आपको दिखाने के लिए चाहता हूं. நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். आप धन्य है, நீங்கள் பாக்கியவான்கள். भाई और बहन आप धन्य है. சகோதரனே சகோதரியே நீ பாக்கியவான்கள். आपके लिए छोटी सी बात नहीं लिखी गई है, உங்களுக்காக சிறிய காரியத்தை அங்க எழுதி வைக்கவில்லை. बड़ी बड़ी बातें
बातें परमेश्वर लिख करके रखा है। உங்களுக்காக பெரிய பெரிய காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर हमारी आंखों को खोलने पाए, ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. जो मसीह के कारण इस प्रकार की बातों में गुजरते हैं, उनके लिए क्या क्या परमेश्वर ने रखा, उनको देखने के लिए परमेश्वर हमारी आंखों को खोलने पाए। இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. इस बात को भली भांति पौलुस जानता था, இந்த காரியங்களை பவுல் தெள்ளத் தெளிவாக அறிந்திருந்தார். भली भांति जानता था, அவர் தெளிவாக அறிந்திருந்தார். एकदम अच्छी तरह जानता था। அவர் உறுதியாக அதை அறிந்திருந்தார். इसलिए वो कहता है मैं दुखों में प्रसन्न हूं, तकलीफ में प्रसन्न हूं और मैं संकट में प्रसन्न हूं, मैं उसको प्रिय समझता हूं करके वो लिखता है। எனவே அவர் உபத்திரவத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். उसको मैं उसमें प्रियமாயிருக்கிறேன், मैं उसको मेरा प्रिय समझता हूं, मैं उसको चाहता हूं करके वो लिखता है। அவர் சொல்லுகிறார் நான் அதின் மேல அதிக பிரியமாக இருக்கிறேன், அதை விரும்புகிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். वो लिखता है मैं दुखों में गुजरने की बातों को अधिक मैं चाहता हूं करके लिखता है। நான் துக்கங்களின் வழியாக கடந்து போவதை அதிகமாக விரும்புகிறேன் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். रोने की तराई क्यों न हो, मैं उसमें होने की बातों को मैं बहुत पसंद करता हूं करके लिखता है। நான் கண்ணீரின் பாதை வழியாக கடந்து செல்வதை நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். क्यों ஏன் क्यों ஏன் இப்படியாக வைத்திருக்கிறார்? वचन साफ साफ कहता है, வசனம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது, वैसे लोगों के लिए प्रभु यीशु मसीह ने क्या रखा है। அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன வைத்திருக்கிறார்? ध्यान दे दीजिएगा, கவனத்தை கவனியுங்கள். अगर आप परमेश्वर उन लोगों के लिए जो रखा है उसको समझेंगे तो ये दुख को या इस संसार में रहते रहते तो शरीर में जो बातों को सहते हैं उनको आप कुछ भी नहीं समझेंगे। ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் சந்திக்கிற துக்கங்கள், நாம் கடந்து போகிற பாதையில் உள்ள பிரச்சனைகள் நமக்கு லகுவானதாக அப்படிப்பட்டதாக தெரியாது. पौलुस अपनी पत्री में 5 बातों को लिखता है। பவுல் தன்னுடைய நிருபங்களிலே 5 காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். मैं आपका ध्यान को उस एक वचन की ओर पहले ले आने के लिए चाहता हूं। நான் உங்கள் கவனத்தை அந்த ஒரு வசனத்துக்கு நேராக எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். एक एक शब्द को हम अध्ययन करने के लिए जा रहे हैं, ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானிக்க போகிறோம். जो पौलुस का कहना है, பவுல் சொன்ன வார்த்தைகள், जो पौलुस कह के रखा है, எந்த வார்த்தைகளை பவுல் சொல்லி வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகள், जिन बातों में जाने के लिए उसको मन लगता है, எந்த காரியத்திற்குள்ளாக கடந்து போவதற்கு அவருடைய மனது சென்றதோ அந்த காரியத்திற்குள்ளாக, जो उसको पसंद करता है, எந்த காரியத்தை அவர் அதிகமாக விரும்பினாரோ அந்த காரியத்தை, उसे घृणा नहीं करता है, அவர் அதை நிராகரிக்கவில்லை, उसको अपने जीवन में आने से वो खुश रहता है। அவர் அந்த காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வருவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். मेरे प्रियो எனக்கு பிரியமானவர்களே, संसार இந்த में உலகத்திலே मसीह संसार से अगर बाहर जाएंगे, கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து நீங்கள் வெளியே போவீர்கள் என்று சொன்னால் दुख उठाना श्राप समझा जाता है। இந்த துக்கத்தை அனுபவிப்பது சாபமாக கருதப்படுகிறது. कई लोग तकलीफ उठाने वालों को श्रापित करके समझते हैं। அநேக துன்பங்களை அனுபவிக்கிறவர்கள் அவர்களை சாபமானவர்கள் என்று ए, கருதுகிறார்கள். इसके परिवार में कुछ हुआ होगा, அவருடைய குடும்பத்தில் ஏதாவது நடந்திருக்கும், इसने कोई गलती किया होगा, அவர் ஏதாவது தவறு செய்திருப்பான், इसने कोई पाप किया होगा, அல்லது ஏதாவது பாவம் செய்திருப்பான். ये बाहर बोला जाता है। இது வெளியே சொல்லப்படுகிற காரியம். लेकिन पौलुस का कहना का एक वचन को मैं आपके सामने रखने के लिए चाहता हूं, ஆனால் பவுல் சொன்ன ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். जिसमें वो 5 बातों को सूची बना करके लिखता है। அங்கே 5 காரியத்தை அவர் வரிசைப்படுத்தி காண்பித்திருக்கிறார். दूसरा कुरिन्थियों, 2 கொரிந்தியர், इन बातों को हम अच्छी तरह जानते हैं तो भी हम एक और बार देख लेंगे। இந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறையாக நாம் கவனத்தை திருப்புவோம். उसका 12वां अध्याय அதனுடைய 12வது வசனம், 10वां वचन को पढ़ने जा रहे हैं। 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். दूसरा कुरिन्थियों 12वां अध्याय 10वां वचन। 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனம். इस कारण मैं मसीह के लिए निर्बलताओं में और निंदाओं में और दरिद्रता में और उपद्रव में और संकटों में प्रसन्न हूँ, क्योंकि जब मैं निर्बल होता हूँ तभी बलवान होता। அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும்
இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். यहाँ पौलुस लिखता है, இங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். तमिल में वो एक सुंदर शब्द उसके लिए इस्तेमाल किया गया है. தமிழ்ல மிகவும் அழகான வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. प्रियப்படுகிறேன் करके शब्द वहां इस्तेमाल किया गया है. இங்க பிரியப்படுகிறேன் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. हिंदी में भी वही अर्थ के साथ लगभग आया है. ஹிந்தியிலும் அதே அர்த்தத்தோடு தான் வந்திருக்கிறது. उसमें देखिएगा वहां लिखा है, அங்க இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, मैं प्रसन्न हूं. நான் பிரியமா இருக்கிறேன். मेरे पीछे पीछे बोलिएगा, என்னோடு எனக்கு பின்பாக சொல்லுங்கள். मेरे पीछे पीछे बोलिएगा, எனக்கு பின்பாக என்னோடு சொல்லுங்கள். मैं நான் 5 बातों में 5 காரியங்களிலும் प्रसन्न हूं. பிரியமா இருக்கிறேன். आप सच बोले हैं, झूठ झूठ बोले हैं? நீங்க உண்மையா சொன்னீங்களா பொய் சொன்னீங்களா? मैं 5 बातों में प्रसन्न हूं. நான் 5 காரியங்களிலும் பிரியமா இருக்கிறேன். फिर से बोलिएगा, मैं நான் 5 बातों में 5 காரியங்களிலும் प्रसन्न हूं. பிரியமா இருக்கிறேன். पौलुस आपके और मेरे समान इंसान. பவுலும் என்னை போல ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். पौलुस कह सकता है क्या? अपने कह सकते हैं? பவுல் சொல்ல முடியும் என்று சொன்னால் என்னாலும் சொல்ல முடியுமே. पौलुस के जीवन में घटी का जो बातें आती है, मेरे जीवन में क्या नहीं आता है? பவுலுடைய வாழ்க்கையில கடினமான காரியங்கள் வந்தது என்னுடைய வாழ்க்கையில வருகிறது இல்லையா? क्या मेरे जीवन में नहीं आता है? என்னுடைய வாழ்க்கையில வருகிறது இல்லையா என்ன? वह आता है. அது வருகிறது. जो पौलुस कहता है उसको मैं भी कह सकता हूं. பவுல் சொல்லும்போது அதை நானும் சொல்ல முடியும். क्यों कहता है उसका कारण को मैं बताने के लिए चाहता हूं. ஏன் அதை அவர் சொல்லுகிறார் அந்த காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். बाद में बताऊंगा, நான் கடைசியாக சொல்லுவேன். लेकिन 5 बातों को जरा वहां देखिएगा. ஆனால் 5 காரியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். निर्बलता, பலவீனம், निंदा, நிந்தை, दरिद्रता, நெருக்கம், उपद्रव, துன்பங்கள், संकट. இடுக்கண். क्या इसमें कुछ आनंद की बात दिखाई पड़ रही है? இங்கே ஏதாவது சந்தோஷத்துக்குரிய காரியம் தென்படுகிறதா? लगता है कि किसी मृत्यु के घर में जो बातें होती है उस प्रकार की बातें यहाँ लिखा गया. இங்கே இப்படியாக ஏதாவது இறந்த வீட்ல சொல்லப்படுற காரியங்கள் மாதிரி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. जो रोते रहते हैं, அங்க அழுதுகிட்டே இருப்பாங்கல, बहुत बड़ा संकट में है, ரொம்ப பெரிய பிரச்சனையில உபத்திரவத்துல இருக்கும்போது उसी प्रकार का बड़ा बड़ा बातों को सूची में लिख करके रखा है. அப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியங்களை இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. शरीर की निर्बलता, சரீரத்தினுடைய பலவீனங்கள், किसी के कारण मैं निंदा में पड़ा हूं, யாருடைய காரணத்தினாலும் நாம் நிந்திக்கப்பட்டிருக்கலாம், दरिद्रता, நாம் நம்முடைய நெருக்கங்களில் இருக்கலாம். दरिद्रता का मैं हिंदी का ही मैं अर्थ ऐसे ही मैं बता देता हूं. நான் ஹிந்தியினுடைய அர்த்தத்தை அப்படியே சொல்லிடுறேன். कि मेरे पास जरूरत है. என்னிடத்துல தேவைகள் இருக்கிறது. हिंदी में, इंग्लिश में वचन में लिखा है आई एम इन नीड. இங்க ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, நான் தேவையில் இருக்கிறேன் என்று आई एम எழுதப்பட்டிருக்கிறது. इन नीड. நான் தேவையில் இருக்கிறேன். मेरे पास कुछ नहीं है. என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. मेरे पास कुछ नहीं है. என்னிடத்திலே ஒன்று கூட இல்லை. हिंदी में सुंदर शब्द इस्तेमाल किया गया है. ஹிந்தியில மிகவும் அழகான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. तमिल में निरक्कम करके जरूर लिखा है, हिंदी में सुंदर शब्द दिया गया है. தமிழ்ல நெருக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் ஹிந்தியில ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. दरिद्रता, ரொம்ப ஏழ்மைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. दरिद्रता, மிகவும் கொடிய நிலைமை, ஏழ்மையான நிலைமை. मेरे पास वो नहीं है, ये नहीं है, जैसे और लोगों के पास है मेरे पास नहीं है. மற்றவர்களிடத்துல இருக்கிறது போல என்னிடத்துல அது இல்லை, இல்லை எதுவுமே இல்லையே. उपद्रव, நிந்தைகள், துன்பம், संकट. இடுக்கண். अब घर में जाके इन बातों का अध्ययन कीजिए. நீங்கள் வீட்டிலே போய் இந்த காரியத்தை தியானித்து பாருங்கள். क्या मेरे जीवन में इन बातें नहीं आई है? என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரவில்லையா? मेरे जीवन में नहीं आई है. என்னுடைய வாழ்க்கையில வரவில்லையா? हाँ, இருக்கிறது. एक नहीं, 5 बातें. ஒன்று இல்ல, 5மே இருக்கிறது. 5 बातों को मैंने भी सामना किया. நானும் இந்த 5 காரியத்தை எதிர்கொண்டேன். लेकिन पौलुस कहता है, ஆனால் பவுல் சொல்லுகிறார், प्रिय भाई बहन, எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, अगर आप मसीह में है, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், अगर आप आत्मिक जीवन में दौड़ रहे हैं, நீங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுகிறீர்கள் என்று சொன்னால், आप अपने को जांच सकते हैं इसी से. நீங்கள் இதிலிருந்து உங்களை நிதானித்து அறிய முடியும். क्या मैं इन बातों में प्रसन्न हूं? நான் இப்படிப்பட்ட காரியங்களிலே பிரியமாய் இருக்கிறேனா? क्या मैं इन बातों में प्रसन्न हूं? நான் இப்படிப்பட்ட காரியங்களின் மேலே பிரியம் வைக்கிறேனா? मैं यहाँ खड़े होने के लिए भी आज योग्य नहीं हूं. நான் இந்த இடத்துல நிற்பதற்கும் இன்றைக்கு தகுதி இல்லை. योग्य नहीं हूं. நான் தகுதி இல்லாதவன். खड़ा हो जाऊंगा नहीं हो जाऊंगा कल तक मुझे पता नहीं था. நேற்று வரைக்கும் எனக்கு தெரியாது இங்கே நிற்க முடியுமா முடியாதா என்று சொல்லி. क्योंकि मुझे पढ़ने के लिए या मैं कुछ काम करने के लिए मेरे शरीर में कमजोरी के चलते मैं कुछ ज्यादा काम नहीं कर पाया. ஏனால் என்னுடைய சரீரத்திலே பலவீனத்தின் நிமித்தம் நாம் சில காரியங்களை படிக்கிறதுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. अध्ययन भी नहीं कर पाया. என்னால் தியானிக்க கூட முடியவில்லை. आज की आराधना के लिए भी अध्ययन नहीं कर पाया. இன்றைக்குரிய ஆராதனைக்கும் என்னால் ஆயத்தமாக முடியவில்லை. काम मैं कर सकता था कल के दिन में. நேற்று ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய முடிந்தது. भले कुछ काम स्कूल का काम और काम को तो करते गए. அந்த ஸ்கூலுக்குரிய சிறு காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். लेकिन किसी से बोलने नहीं लायक मेरे शरीर में कमजोरी आ
आ गई। யாரிடத்திலும் சொல்ல முடியாத அளவுக்கு என்னுடைய சரீரத்துல பலவீனம். एक ही काम मैं किया, ஒண்ணே ஒன்றுதான் நான் காரியம் செய்தேன். घर में जब भी था कुर्सी पर बैठा रहा, நான் வீட்டுல எப்பெல்லாம் இருந்தனோ அந்த சேர்ல உட்கார்ந்து இருந்தேன், या लेटा रहा। நான் இல்லனா படுத்திருந்தேன். कुर्सी पर ले बैठ के ही मैं कभी उन बातों को याद करते 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 गया, इन बातों को। நான் வீட்டுல அந்த சேர்ல அமர்ந்திருக்கும் பொழுதே இந்த காரியங்களை நான் யோசித்து கொண்டே இருந்தேன். इस घटनाओं को मैं सोचते सोचते गया। நான் இந்த காரியத்தை அப்படியே நினைத்து கொண்டே இருந்தேன். रात सवेरे उठ करके इन बातों को बाइबल खोल करके इन बातों को मैं अध्ययन करना शुरू किया। நான் இன்றைக்கு அதிகாலையில் எழுந்திருந்து வேதாகமத்தை திறந்து இந்த காரியங்களை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். मुझे भी ये शब्द बहुत पसंद है, எனக்கும் கூட ஒரு வார்த்தை மிகவும் பிரியமானதா इसमें இருக்கிறது. मुझे भी एक शब्द बहुत पसंद है। இதுல எனக்கும் ஒரு வார்த்தை மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. वो क्या है मालूम है? அது என்ன தெரியுமா? मैं प्रसन्न हूँ, நான் பிரியப்படுகிறேன், பிரியமாயிருக்கிறேன். मैं प्रसन्न हूँ। நான் பிரியமாயிருக்கிறேன். एक बात में नहीं, ஒரு காரியத்துல இல்லை, 5 बड़ी बड़ी बातों में मैं प्रसन्न हूँ। இந்த 5 மிகப்பெரிய காரியங்களிலும் நான் பிரியமாயிருக்கிறேன். क्यों? ஏன்? क्यों? ஏன்? इन बातों में जाने वालों के लिए परमेश्वर 2 बड़ी चीज को रखा है। இந்த காரியங்களை வழியாக கடந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் 2 மிகப்பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். अगर आप मसीह के कारण इन बातों में गए होंगे तो, ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த காரியங்களின் வழியாய் கடந்து சென்றிருப்பீர்கள் என்று சொன்னால், या भविष्य में जाएंगे तो, அல்லது எதிர்காலத்திலே கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால், याद रखिए, நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், इसके आगे और पीछे का वचन में जो बातें बार बार चले आती है, இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் திரும்ப திரும்ப வருகிற வார்த்தைகள், 2 शब्द बार बार चले आता है। 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. जो दुखों में प्रसन्न रहता है, யார் துக்கங்களிலே பிரியமா இருக்கிறார்களோ, मसीह के कारण सताया जाता है, யார் கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கப்படுகிறார்களோ, या मसीह के कारण कुछ बीमारी या मसीह के कारण कुछ तकलीफ या संकट या दरिद्रता कुछ भी बातों में जो गुजरता है, யார் கிறிஸ்துவின் நிமித்தம் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கங்களின் வழியாக கடந்து செல்கிறார்களோ, उससे परमेश्वर कहता है, அவர்களிடத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், मेरा अनुग्रह मैं तेरे लिए देता हूं, என்னுடைய கிருபையை உனக்காக நான் கொடுக்கிறேன். फिर से कहने के लिए चाहता हूं, நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், इट इज सच अ बिग थिंग, ये बहुत बड़ी मेरे सोच से बाहर बहुत बड़ी चीज है परमेश्वर का अनुग्रह है। இது என்னுடைய நினைவிற்கும் மிகவும் 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 அப்பாற்பட்ட காரியம் தேவனுடைய கிருபையானது. मैं कमजोर तो हूं, நான் பலவீனமாக இருக்கிறேன், मैं निर्बल तो हूं, நான் பலவீனமாக இருக்கிறேன், मैं दरिद्र तो हूं, நான் நிந்தையிலே இருக்கிறேன். लेकिन परमेश्वर कहता है, என்னுடைய ஆண்டவர் சொல்கிறார், मैं मेरा अनुग्रह को बहुत ऐसे तेरे लिए दे देता हूं, நான் என்னுடைய கிருபையை பரிபூர்ணமாக உனக்கு கொடுப்பேன். मैं तेरे लिए अनुग्रह को दे देता हूं, நான் உனக்காக என்னுடைய கிருபையை கொடுப்பேன். दूसरा, இரண்டாவது, वही परमेश्वर कहता है, அதே ஆண்டவர் சொல்கிறார், तुम्हारी दरिद्रता में, உன்னுடைய நிந்தையிலே, तुम्हारे निर्बलता में, உன்னுடைய பலவீனத்திலே, तुम्हारे निंदा में, உன்னுடைய நெருக்கத்திலே, उपद्रव में, உன்னுடைய துன்பமான சூழ்நிலையிலே, संकटों में, உன்னுடைய இடுக்கமான சூழ்நிலையிலே मेरी सामर्थ तुझ पर प्रकट होने वाली है। என்னுடைய பலன் உன்னிலே வெளிப்பட இருக்கிறது. मैं 2 बड़ी बातों को सामने रखता हूं, நான் 2 பெரிய காரியங்களை உங்களுக்கு நான் வைக்கிறேன். जो मसीह यीशु में पाया जाता है, யார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறார்களோ, जो मसीह यीशु में जो दो बड़ी बातें जो रखा गया है, இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிற 2 மிகப்பெரிய காரியங்கள் वो आपके लिए देने के लिए वो चाहता है। அவர் உங்களுக்காக அதை கொடுக்க जो விரும்புகிறார். आप दरिद्र समझते हैं अपने को, நீங்கள் யார் நிந்தையில் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, जो आप निर्बल समझते हैं, நீங்கள் பலவீனர்கள் என்று நினைக்கிறீர்களோ, या आप समझते हैं कि मैं निंदा के ऊपर निंदा पाते रहता हूं, நீங்கள் நிந்தைக்கு மேல் நிந்தைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா, किसी के बोली के द्वारा, யாருடைய வார்த்தைகளின் நிமித்தமாக, किसी के कहने के द्वारा, யாரோ ஒருவர் சொன்ன காரியத்தினால मैं निंदा किया जाता हूं, நான் நிந்திக்கப்பட்டிருக்கிறேன். याद रखिए, நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், याद रखिए, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், याद रखिए, நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ग्रेस अनुग्रह, கிருபை, पावर, सामर्थ उसकी, அந்த வல்லமை, பலன் आपके लिए जरूरत है, உங்களுக்கு தேவையா वो இருக்கிறது, आपको दिया जाता அது है। உங்களுக்காக கொடுக்கப்படும். और क्या मेरे लिए इस संसार में चाहिए? இதை தவிர இந்த உலகத்திலே வேற என்ன இதற்கு வேண்டும்? आप अगर एक तराजू में நீங்கள் ஒரு தராசை எடுத்துக்கொள்ளுங்கள், अनुग्रह को रखिएगा, ஒரு புறம் கிருபையை வையுங்கள், परमेश्वर का अनुग्रह को रखिएगा, ஆண்டவருடைய கிருபையை ஒரு புறம் வையுங்கள். यहाँ पर कितने भी आप पैसा को रखने के लिए कोशिश करेंगे, இந்த பக்கத்துல எவ்வளவு பணத்தை நீங்கள் வைத்தாலும் சரி, फिर से कहता हूं मैं, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், यहाँ एक तरफ परमेश्वर का अनुग्रह रखा हुआ है, ஒரு புறம் ஆண்டவருடைய கிருபை வைக்கப்பட்டிருக்கிறது, एक तरफ इस
पैसा रखा जा रहा है, ஒரு புறம் அந்த பணம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. परमेश्वर का अनुग्रह ही नीचे जाता 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 रहता है। ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே அதிக பலத்தோடு கீழே கொண்டு போய் கொண்டே उसका இருக்கும். वेट ज्यादा 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 है, இதற்குரிய எடை அதிகம் அதிகம் அதிகமாய் கொண்டே இருக்கும். उसी प्रकार उसकी सामर्थ। அதே போலதான் அவருடைய பலன். अगर आप उस अनुग्रह को नहीं चखते, नहीं समझते, उसकी सामर्थ को अपने शरीर में नहीं समझते, तो शायद आप रोते रहेंगे निर्बलताओं में या बातों में आप कुड़कुड़ाते रहेंगे। நீங்கள் அவருடைய கிருபையும் அவருடைய பலனையும் சரியாக உங்களுடைய வாழ்க்கையில ருசித்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அழுது கொண்டே இருப்பீர்கள், முறுமுறுத்து கொண்டே இருப்பீர்கள். एक बात को यहाँ मैं जोड़ने के लिए चाहता हूँ, நான் ஒரு காரியத்தை இங்கே கூட்ட விரும்புகிறேன். जो अनुग्रह को समझता है, எந்த கிருபையை நாம் புரிந்து கொள்கிறோமோ, जो कोई अनुग्रह को समझता है, யார் அந்த கிருபைகளை புரிந்து கொள்கிறார்களோ, जो कोई उसकी सामर्थ मेरे निर्बलता में प्रकट होती है करके समझता है, யார் அவருடைய பலன் என்னுடைய பலவீனத்திலே பூரணமாய் விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்கிறார்களோ, किसी बात के लिए वो कुड़कुड़ाएगा नहीं, அவர்கள் எந்த காரியத்திற்கும் முறுமுறுக்க மாட்டார்கள். किसी बात के लिए कुड़कुड़ाएगा नहीं। எந்த காரியத்திற்கும் முறுமுறுக்க மாட்டார்கள். आइए उन दोनों वचन को पढ़ के हम आराधना में चले जाएंगे। நாம் அந்த 2 வசனங்கள்